பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. என்னை கேட்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் இன்றைக்கு சந்திக்கிற பிரச்சனைகளே, சோதனைகளே, வேதனைகளே, நஷ்டங்களை கடக்க செய்வார், கடந்து போக பண்ணுவார். ஆமென். ஸ்தோத்திரம். அதை ஓவர் கம் பண்ண கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். மட்டுமல்ல, நாம் செல்ல வேண்டிய இடத்திலே கர்த்தர் நம்மை கொண்டு செல்லுவார், வாக்குத்தத்தத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்வார். மட்டுமல்ல, நாம் பிடித்து கொள்ள வேண்டிய, நாம் அனுபவிக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய கரங்களிலே தருவார். அதை நாம் பிடித்து கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். இயேசு இன்று நமக்காக ஜீவிக்கிறார். ஒரு வசனத்தை வாசிப்போம். மார்க்கு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 53வது வசனம். அவர்கள் கடலை கடந்து கனேசரத் என்னும் நாட்டிற்கு வந்து கரை பிடித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். இது வாசிக்கும் போது சாதாரணமான ஒரு காரியம் தான் என்று நமக்கு தெரியும். ஆனால் அவர்கள் எப்படி கடலை கடந்தார்கள், எப்படி இந்த நாட்டிற்கு வந்தார்கள், எப்படி கரையை பிடித்தார்கள் என்று நமதனுடைய முந்தின வசனங்களை பார்க்கும்போது அது அற்புதமான ஒரு காரியம். அதனுடைய 45ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், இயேசு தம்முடைய சீஷர்களை தமக்கு முன்னே போகும்படிக்கு அவர்களை துரிதப்படுத்தினார். சில நேரங்களிலே நம்ம ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய சீஷர்களாக இருக்கிறோம் என்றால், நாம் அவருடைய உபதேசத்தில் நிலைத்திருந்தால் அவருடைய சீஷராக இருப்போம். அவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு நாமும் அவருக்கு பின் சென்றால் அவருடைய சீஷராக இருப்போம். அவருடைய கால் சுவடுகளை, அடி சுவடுகளை நாம் பின் செல்லவுமாக நாம் அவருடைய சீஷராக இருப்போம். அப்படிப்பட்ட தம்முடைய சீஷர்களை சில நேரங்களில் அவர் துரிதப்படுத்துவார். சில காரியங்களை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை ஏவிக்கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. அது நம்முடைய நன்மைக்கே. ஆனால் அதற்காக நாம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கும்போது சில வேளை நாம் எதிர்பாராத விதத்திலே சில சோதனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரலாம். நாம் எதிர்பாராத விதத்திலே சில கஷ்டங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் நம்மை துரிதப்படுத்தினவர், நம்மை ஏவினவர், அதற்காக நம்மை ஸ்தோத்திரம், நம்மோடு பேசின கர்த்தர் அங்கே நம்மிடத்தில் இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இங்கே சீஷரை அவர் துரிதப்படுத்தினார். அப்படியே சீஷர்கள் அவருக்கு முன்பாக போகும்படியாக அவர்கள் படவில் ஏறி புறப்படுகிறார்கள். ஆனால் இயேசுவோ ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறினார். இயேசு இப்போ மலை மேல் இருக்கிறார், ஜெபித்து கொண்டு இருக்கிறார். சாயங்காலமான போது படவு இங்கே இருந்தது, நடுக்கடலில் இருந்தது. படவு நடுக்கடலில் இருக்கிறது. இயேசு மலையின் மேல் ஜெபித்து கொண்டிருக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம், அவரோ கரையிலே தனிமையாக இருந்தார். அவரோடு கூட யாருமே இல்லை, தனியாக இருந்தாங்க. ஆனால் சீஷர்கள் அவர்கள் ஒரு சிலராக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் நடுக்கடலிலே இருக்கிறாங்க. 48ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது காற்று அவர்களுக்கு எதிராக இருந்தபடியினால். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நாம் புறப்படும் போது சில காரியங்கள் நமக்கு எதிராக தான் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். எதிராக இருந்தபடியினால் அவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்பட்டார்கள். சில வருத்தங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். ஆனால் அவர்கள் வருத்தப்படுகிறதை அவர் கண்டு, யார் துரிதப்படுத்தினாரோ, யார் அவரிடத்துல பேசினாரோ, யாருக்கு அவர்கள் சீஷராக இருந்தார்களோ, அவருடைய போதகரானவர் அந்த சீஷர்களை கண்டார். எங்கிருந்து கண்டார்? மலையின் மேல் ஜெபித்து கொண்டிருந்த போது கண்டார். கரையிலே தனியாக இருந்தபோது சீஷர்கள் நடுக்கடலிலே தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை அவர் கண்டார். பிரியமானவர்களே, சில வேளை நமக்கு தோன்றும், நம்ம அவருடைய வார்த்தையின்படி இல்லவா நடக்கிறோம். ஆனால் இப்போ ஏன் கர்த்தர் நமக்கு தூரமாக இருக்கிறார்? அவர் ஏன் நம்மிடத்தில் வரவில்லை, நமக்காக அற்புதங்களை செய்யவில்லை? இல்லை பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் படுகிற வருத்தங்களை, பிரயாசங்களை, வேதனைகளை கர்த்தர் கண்டு கொண்டே இருக்கிறார். நிச்சயமாகவே அவர் நமக்காக அற்புதங்களை செய்வார். வருத்தப்படுகிறதை அவர் கண்டு ராத்திரியில் 4ஆம் ஜாமத்தில் கடலின் மேல் நடந்து அவர்களிடத்தில் வந்து, பிரைஸ் தி லார்ட். சாயங்காலமான போது அவர்கள் படவு நடுக்கடலில் இருந்தது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு அவர்கள் நடுவிலே கடந்து வருகிறார். சில காரியங்களுக்கு விடுதலை கொஞ்சம் லேட் ஆகும்போது சோர்ந்து போக வேண்டாம்.
அவர் குறித்த நேரத்திலே ஏற்ற காலத்திலே நமக்காக அற்புதங்களை செய்வார். மட்டுமல்ல, அவர்களிடத்தில் வந்தார், ஆனால் அவர்களை கடந்து போகிறவர் போல் காணப்பட்டார். சில வேளை நமக்கு இப்படி தோன்றும். ஒரு தெய்வ பிரசன்னத்தை நம்ம அனுபவிப்போம், ஒரு சில விடுதலைகள் நடக்கிறதாக தோன்றும், ஆனால் அது கடந்து போகிற மாதிரி. ஆனால் அடுத்த வசனத்திலே இயேசு அவர்களோடு பேசுகிறார், திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள். நம்மோடு பயப்படாதே என்று உண்மையான ஒரு வார்த்தையை சொல்ல இயேசுவுக்கு மட்டும்தான் முடியும். ஏனென்றால் நாம் பயப்படுகிற எந்த காரியத்திலையும் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவர். அப்படி அவர்கள் இருந்த படவின் மேல் இயேசு ஏறினார். காற்று அமர்ந்தது. அடுத்துதான் நாம் வாசிக்கிறோம், அப்படி அவர்கள் கடலை கடந்தார்கள். நடுக்கடலிலே தவித்துக் கொண்டிருந்த மக்கள் கடலை கடந்தார்கள். அந்த போக வேண்டிய நாட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள், கரையை பிடித்தார்கள். பிரியமானவர்களே, எப்படி கடந்து போவோம், எப்படி அந்த வாக்குத்தத்தத்தை போய் சேருவோம், எப்படி அதை பிடிப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். கர்த்தர் அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நம்மை நிச்சயமாகவே செல்ல வேண்டிய இடத்துல கர்த்தர் நம்மை கொண்டு செல்வார், நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த உலகத்திலே கஷ்டங்கள், வருத்தங்கள், பாரங்கள் உண்டு. கர்த்தர் இங்கேயே நம்மை ஆசீர்வாதமாக வழிநடத்துவார். மட்டுமல்ல, ஸ்தோத்திரம், அந்த பரலோக ராஜ்யத்திலே அந்த அக்கறையிலே போய் சேர கர்த்தர் கிருபை செய்வார். ஜெபிப்போம். ஏசப்பா ஸ்தோத்திரம், எங்களை அளவில்லாமல் நேசத்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இவர்களுக்கு இந்த வசனத்திற்காக ஸ்தோத்திரம். ஆமாண்டவரே, உடைய சீஷர்களாக ஒரு நாளின் ஜீவிக்க எங்களை கிருபை தாங்கப்பா. ஏசப்பா, எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் எங்களை துரிதப்படுத்தும் போது உடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்த உடைய வார்த்தையின்படி செய்ய எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் நாங்கள் படுகிற வருத்தங்களை, கஷ்டங்களை, வேதனைகளை நீர் காண்கிறவர் இருக்கிறீர். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம் இறங்கி வந்த அற்புதங்களை செய்கிறவரை உமக்கு ஸ்தோத்திரம். சிலவற்றை கடக்க பண்ணி கர்த்தாவே ஸ்தோத்திரம், சில இடங்களில் போய் சேரவோ, சில ஆசீர்வாதங்களை பிடித்துக் கொள்ளவோ கர்த்தர் கிருபை செய்கிற அன்பிற்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபத்துக்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் இந்த வசனங்களை படி நம்மை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.